நண்பர்களே, புத்தாண்டுக்கு ரெடியா? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிஜே விளாக்ஸ். ஹை பிஜே ஃபேம். நம்ம 2025 இப்படி போயிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சு. 2026 எப்படின்னு தெரியல. நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், நல்லபடியாக நடக்கட்டும். இந்த 25 ஃபுல்லாக நம்மள கடவுள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த 26 நல்லபடியாக இந்த இயர் போகணுன்னு நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். ஓகேங்களா? பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சொல்லு, நீ சொல்லு. வரதில்ல நண்பர்களே, உங்களோட ட்ரீம்ஸ்லாம் இந்த இயர்லையாவது நடக்கட்டும். போன இயர்ல நடக்காம இருந்தாவது இந்த இயர்ல கண்டிப்பா நடக்கும். நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் வருது, எல்லாத்தையுமே சந்திப்போம். சந்திக்கிறது தான் ஹியூமன் பிறந்துட்டா அதை சந்தித்தான் ஆகணும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம நைட்டுக்கு மாஸ் போனோம். நம்ம சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்படி போனோமோ அதே மாதிரி கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. நியூ இயர்னா இப்போ நியூ இயரும் வரப்போகுது. கரெக்டாக 12 o'clock நான் சர்ச்சில் இருந்தாலும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். நானாவது பண்ணிடுவேன் கன்ஃபார்ம். ஓகே, ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு ஓ, எத்தனை மணிக்கு கோயில்? 11 o'clock. ஓகே, 10:30 நம்ம கிளம்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நான் கிராண்டல் ட்ரெஸ் போட்டிருப்பேன், ஃப்ராக்லாம் போட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த தடவை நான் மாடர்னாக போட போகிறேன் ட்ரெஸ்ஸு. ஓகேவா? மாடர்னாக போடலாம். ஓகே கைஸ், ரெடி ஆகிட்டு காமிக்கிறோம். ஓகே பாய். ஓகே கைஸ், திஸ் இஸ் மை காஸ்டியூம். ஸோ நான் சொல்லியிருக்கேன் மாடர்னாக ரெடி ஆக போகிறேன். எஸ், இதுதான் வாட்ச்சு அண்டு ஃபுல் காஸ்டியூம் நான் காமிக்கிற அவுட்ஃபிட்டு நாய்க்கு ரெடி இருக்கு. அதுக்கு புது வருஷம் இருக்குல்ல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்பா ரெடி ஆகணும், நான் ரெடி ஆகிட்டேன். ஓகேவா? இன்னும் அப்பா பார்த்தீங்கன்னா ரெடி ஆக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி 10:30க்கு பார்த்தீங்கன்னா நற்குருணையாமா அண்ட் அப்புறம் பூசை வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். வாங்க, காஸ்டியூம்லாம் காமிக்கிறோம். என்னோட காஸ்டியூம் நான் காமிக்கிறேன். இதான் என்னோடய காஸ்டியூம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ட்ரெண்டியான ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற பேண்ட், டிசைன் ட்ரெண்டிங்காக கிடையாது, ஒரு பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஹீல்ஸ் மாதிரி ஒரு சுருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மண்டியில் பார்த்தீங்களா ஒரு சின்ன குட்டி கிரிக்கெட் கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம அம்மாவை காமிக்கலாம். இருக்க நம்ம ரெடியாக வர ஆயிட்டியா? என்ன போட்டு எம்மா ஜூமில் போயிடுச்சு மம்மி. எப்பா பயமாக இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் அம்மாவோட கெட்டப். அப்படி வந்துடும் மம்மி, லைட்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹோலி கம்பெனி எனக்கு கட்டினதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி நண்பர்களே. இது எங்கள் அம்மாட்ட இருக்கிறதுல ஒரு நாள் கட்டினேன், இனி கட்டிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் அம்மாவை நான் இதுவே கட்ட சொன்னேன். என்னமே புது சாரி வாங்கினாங்க, பட் இதுவே கட்டுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். என்னமே பாப்பா பிடிச்சதுனால நானும் கட்டிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல. கலர் எங்கள் அம்மாவுக்கு நல்லா சூட் ஆகுது. ஓகே நண்பர்களே, அப்பா ரெடி ஆகணுன்னே அப்பா அதுமே காஸ்டியூமே நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ என்னமே ரொம்ப ஆவலோடு இருக்கீங்களா? என்னதான் இருந்தாலும் நியூ இயருக்கா நைட் மாஸ் போகிறது ஒரு தனி எதை எப்படி சொல்கிறது ஹாப்பினஸில். ஏன்னா காலையிலையும் சர்ச் இருக்கும். இன்னுமே காலையில் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற கிராண்டாக இருக்கும்ல, நைட்டு அந்த மாதிரி மார்னிங் இருக்காது. இந்த லைட்டிங்ஸில் எதுவுமே தெரியாது நைட்டு. ஆனால் நம்ம நைட்டு போயிட்டு மற்றவங்கள பார்த்து அந்த 12 o'clock விஷ் பண்ணுற ஹாப்பினஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ விஷ் பண்ணுறோம். இன்னுமே தெரியாதவங்க யார், எல்லாம் நம்ம ஊர் ஆள் தான். நம்ம ஊர் ஆள் தான்.
என்ன சொல்கிறேன். எல்லாருக்குமே விஷ் பண்ணணும். எப்போவுமே நானும் சின்ன வயசில் ஸ்கூல் லைஃப்பில் கூட நைட்டு தூக்கம் வருமா, அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். தூங்கக்கூடாது, புது ட்ரெஸ் எப்போ போடலாம் அப்படியெல்லாம் ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். மெஹந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டு எப்போ டைம் ஆகும், புது ட்ரெஸ் எப்போ போடலாம் அப்படின்னு ஆவலாக இருப்போம். நைட்டு தூக்கம் வந்தாலும் தூக்கமே வந்தாலும் தூங்க மாட்டோம். கோயிலுக்கு போகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான், சரி தூங்கலாமா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கும்போது நைட்டு போனால் தான் மனசு திருப்தியாக இருக்கும். அது எப்போவுமே அப்படி தான். நீங்களும் போய் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அது தெரியும் அந்த ஹாப்பினஸ் இல்லை. நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் போய் அட்டன் அந்த மாதிரி சர்ச்சுக்கு இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குனே கிடையாது 12 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேக் வெட்டுறது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்கு 12 மணிக்கு. ஸோ ஒரு புது வருஷம் போடுதுன்னா நம்மளும் புதுசாக இருக்கு நினைவே நிறைய ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இந்த வருஷத்தை வந்து சூப்பராக நடத்தணும். இனிமேல் 2026 கம்பேக் கொடுக்குறோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ இன்னுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸோட அதை டெக்கரேஷன்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல அவ்வளோவா இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணல இன்னும். ஓகேவா, லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ குடிலும் அப்படியே இருக்கிறது, பூவில் வச்சிட்டோம். ஸோ ட்ரீயும் அப்படியே தான் இருக்குது, ஸ்டாருமே அப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே நியூ இயர்க்கு அப்புறமா தான் எடுப்பாங்க. சர்ச்சிலுமே நியூ இயர்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா குடியில் வந்து எடுப்பாங்க. அதாவது அந்த குடியில் ஒன்று இருக்கும்ல சர்ச்சில் பெருசாக வச்சுருப்பாங்களே அந்த குடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்வெட் ஷர்ட் அழுக்காகவும் இருக்கணும். அந்த குடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பெருசுங்க, அதை ரிமூவ் பண்ணுறது தான். ரிமூவ் பண்ணுற செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னுமே டைம் எவ்வளோ? டைம் ஆக்சுவலி 10:22 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்போ போகிறது நம்ம? அவ்வளோதான், அப்பா வரும். ஓகே போகலாம். ஓகே கைஸ், வி ஆர் ரெடி. நான் வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ உங்களோட காஸ்டியூம் அதோட காமிக்கிருப்பாங்க எப்படி. ஸோ ஹீல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் அது. நாங்கள் அதில் காமிச்சோமான்னு தெரில, அதனால் எதுக்கும் நான் காமிச்சிடுறேன். ஓகேவா. ஸோ my pant guys, my favorite pant, my favorite sweatshirt, and then last my favorite slippers. மாசா இருக்குது. இது தலையில் வேறு இதெல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதுமாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி ஆகிறேன் மாமே. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டாவே ரொம்ப பிடிக்கும். இல்லை, பேண்ட் ஷர்ட் நான் நார்மலாக போடுவேன். அது நார்மலாக ஒரு டேஸ்ட் எல்லாம் போட்டிருப்பேன்ல. இதோட கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த ட்ரெண்டிங் பேண்ட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இனிமே அது மாதிரில என்ன பண்ணுறீங்க? நம்ம அம்மாவுக்கு ஒரே கண்ணாடி தான். கண்ணாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இனிமே நீங்களே சொல்லுங்கள், பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கண்ணாடி தான். நம்ம எப்படி இருக்கோம் நம்மளை காட்டுறது கண்ணாடி தான். அழகாக ரெடியாக இருக்கோமா, சாரி ஒழுங்காக கட்டியிருக்கோமா எல்லாம் பார்க்கணும்ல. நான் கேட்டால் சொல்ல போகிறேன், நான் போட்டேன் ஆல்ரெடி போதும் எனக்கு. ஓகே நீ வா. என்ன வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் இல்லை, அம்மாவும் வந்தாங்க நானும் கிளம்புறேன். போகலாம். போயிட்டு அங்கே சர்ச்சில் எப்படிலாம் இருக்குது ஒன்றும் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ்க்கு எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே நம்ம ஹாய், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அப்படியே வீடியோ இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஹாய். ஓகே கிளம்பலாமா? ஓகே வாங்க. இதான் நண்பர்களே அப்பாவோட அவுட்ஃபிட், அம்மாவோட அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க. அப்பா அதுதான் பார்த்துக்கோங்க. போகலாமாப்பா? கோலத்தை மாட்டி காமிக்கிறப்ப எங்கள் அம்மாவை பாருங்களேன். நம்ம கோலம் சூப்பராக போட்டிருக்கீங்களே. சூப்பராக போட்டிருக்கேன். அங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம், அங்கே ஒரு கோலம், அங்கே ஒரு கோலம். எவ்வளோ கோலம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அழகாக இருக்குல்ல. ஹாப்பி நியூ இயர் 2026 கைஸ். இன்னும் அப்படியே ஸ்டைலில் நடந்து வர ஸ்டைலில் ஒரு வாக்கா. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அது நான் சொல்லக்கூடாது, கமெண்ட்டில் சொல்லணும். நம்ம அப்பா வந்துன்னா கேட்டு போடுறாரு. இனிமே
நண்பர்களே தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, என்னமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படிமே உடனே சொல்கிறோம். பண்ணுங்க. ஓகே, வேற என்ன? இந்த வருஷத்துக்கு கரெக்டாக 100 ஆயிடும்னு நினச்சேன். இன்னும் 2 சப்ஸ்கிரைப் நண்பர்களே, 2 பண்ணிங்கன்னா 100 கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நியூ இயருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. வா பண்ணுவாங்க தான். ஓகே, கிளம்பலாமா? வண்டி எடு. வீடியோவில் பேச மாட்டாருன்னு ஸ்ட்ரிக்ட்லாம் நினைக்காதீங்க. அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படின்னா அப்படி ஷையாக இருக்கார். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, கிளம்பலாம். நியூ இயர்க்காக ஒரு கேக் நண்பர்களே. ஹாப்பி நியூ இயர். ஃபஸ்ட்டு நம்மளோட மக்களுக்கு தான். பாப்பாவுக்கு, மக்களுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு. ஆல்தமி நீ சாப்பிடு. கூட நானும் கேட்குறேன். ஓகே கைஸ், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதோட இந்த vlog முடியுதுனமே. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் கைஸ் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா, பாய். பாய் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டோமே நன்றி. ஸோ அடுத்து சந்திக்கலாம். அது வரையும் உங்கள் PJ Vloggers. பாய்.